அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளோடு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்காக சென்னை பசுமை வழி சாலையிலிருந்து சென்னை ராயப்பேட்டை அபை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. அங்கு குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான தகவல் தொழில்நுட்ப பிரிவு தொண்டர்கள், நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர்கள், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அதே போன்று மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பினையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மத்தியில் அனைவருக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்று அந்த ஆலோசனை கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் ஏற்கனவே தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர்கள், தலைவர்கள், இணைத் தலைவர்கள், அதே போன்று துணை செயலாளர்கள் என பல்வேறு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மாவட்ட வாரியாகவும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு இந்த ஆலோசனை கூட்டம் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி. ஜெயக்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆலோசனை கூட்டம் பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த நிர்வாகிகள், குறிப்பாக மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்தியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அந்த உற்சாக வரவேற்பினை ஏற்றுக்கொண்ட பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு முதல் தளத்தில் இருக்கக்கூடிய கூட்ட அரங்கில் அங்கு இருக்கக்கூடிய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு கூட்ட அரங்கில் அந்த
அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மலர்க்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் பிறகு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, குறிப்பாக தமிழகம் மாநில அளவில் நியமிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்கள், அதே போன்று மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக எப்படியெல்லாம் அந்த தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், அதே போன்று மக்களுக்காக செய்த சாதனைகள், மக்களுக்காக ஆற்றியிருக்கக்கூடிய தொண்டுகள் போன்றவற்றை தெரிவிப்பது, அதே போன்று எதிர்க்கட்சியினுடைய செயலிழக்கக்கூடிய தன்மைகள், மக்களினுடைய விரோத போக்குகள், குறிப்பாக மிக்ஜாம் புயல், பெருவெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய துயர் துடைக்காமல் போனது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் எப்படி மக்கள் முன் கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.